guys இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து 100லேருந்து 140 வரைக்கும் இருக்க கட் ஆஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கட் ஆஃபுக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரி பண்ணாதீங்க, நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது அண்ட் அந்த காலேஜஸ் தான் நான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பார்ட்டில் என்ன முடியாது, ஒரு 3லேருந்து 4 பார்ட்டை நான் போடுறேன். இங்கே இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ், ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக கிடைக்கும், இந்த மாதிரி கோர்சஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காலேஜஸ் கூட நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக நிறைய காலேஜஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த ஒரு கட் ஆஃபுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரி பண்ணாதீங்க, நிறைய காலேஜஸ் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட் இருக்கும், சிஎஸ்சி இல்லை ஐடி இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் வாய்ப்புகள். பட் ஆனால் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி வந்து கோர்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கிடைக்கும், நல்ல காலேஜஸ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கட் ஆஃபில் என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அதியமான் காலேஜ். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஹொசூரில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2601. அண்ட் இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் கைஸ். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2609ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல ஒரு காலேஜ், டவுட்டே கிடையாது. இதுவுமே வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2610ங்க. ஸோ இங்கே உங்களுக்கு கிடைச்சாலுமே தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து போடலாம். அண்ட் இது ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ், பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அந்த ஒரு சரௌண்டிங்கில். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோர்சஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2611ங்க. அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ், எகைன் வந்துட்டு நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2617ங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா காலேஜுமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் 4ல் வரக்கூடிய காலேஜஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 3rd tier காலேஜஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப நான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகேஷனான காலேஜஸ். பட் ஆனால் அந்த ஒரு கட் ஆஃபுக்கு இது எல்லாமே வந்துட்டு பெட்டரான காலேஜஸ் தான். அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு வந்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன். ஸோ இது வந்து விமன்ஸ் காலேஜ், இதுவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், திருச்செங்கூரில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2620ங்க. இங்கே இருக்க கோடு இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு வந்து மஹிந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது முன்னாடி பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து அவங்களோட இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2632ங்க. அண்ட் இதுவுமே வந்து ஓரளவு நல்ல தரமான காலேஜ் தான். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2634ங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே சரௌண்டிங்கில் வரக்கூடிய காலேஜஸ், நீங்களே நோட் பண்ணலாம், எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரே பில்ட்லேயே வரக்கூடிய காலேஜஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கு அடுத்து 10th பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடில் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2707ங்க. ஸோ ஓவராலாக அந்த வீடியோவில் நான் ஒரு 10 காலேஜ் சொல்லியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு இந்த காலேஜ் இந்த கட் ஆஃபில் வரக்கூடிய நல்ல தரமான காலேஜஸ். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூஸ் பாருங்கள், எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடணும்.